கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் யாரை தூக்கி விடுகிறார்? மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஜனங்கள் பாருங்க, பல விதங்களிலே இன்றைக்கு மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறதை இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். வியாதியினாலே மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தீமையினாலே மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பில்லி சுனியத்தினாலே, மந்திரவாதத்தினாலே, செய்வனைகளினாலே, பேய் கோளாறுகளினாலே மக்கள் மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறதை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். சத்தியவேதம் சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். கர்த்தர் பாருங்க, எல்லாரையும் தூக்கி விட்டுறது கிடையாது. அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ, அவருடைய கல்வாரி சிலுவையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவரை நோக்கி, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், என்னை சுகமாக்கும், என்னை ரட்சியும், இந்த குழியிலிருந்து என்னை தூக்கிவிடும், இந்த கடன் குழியிலிருந்து, இந்த தரித்திர குழியிலிருந்து, இந்த வியாதியின் குழியிலிருந்து, இந்த பிள்ளி சுனிய மந்திரவாதம் இந்த பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவரை நோக்கி சத்தமிடுகிறார்களோ, அவர்களை கர்த்தர் என்ன செய்து விடுகிறார்? தூக்கி விடுகிறார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பு என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி விடுவார். வியாதியின் படுக்கையிலிருந்து தூக்கி விடுவார், தரித்திர குழியிலிருந்து தூக்கி விடுவார், சாப குழியிலிருந்து தூக்கி விடுவார், தீமையின் குழியிலிருந்து தூக்கி விடுவார். பாருங்க, கடன் குழியிலிருந்து தூக்கி விடுவார். அநேகருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பு என்று சொன்னால், உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக, உங்களுடைய குடும்ப நல்வாழ்வுக்காக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். வாசிப்போம். உபாகமம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி கடந்த பல வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே இப்பொழுது இந்த போதனையின் 3வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே இந்த போதனையின் 2 பகுதிகளை நாம் பார்த்து முடித்தோம், தியானித்து முடித்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 3வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஓகே, இந்த போதனையின் 3வது பகுதி என்ன? Why we prosperous in the world. நாம் ஏன் இந்த பூமியில் செழிக்க வேண்டும்? நாம் ஏன் இந்த பூமியில் நன்றாயிருக்க வேண்டும்? நாம் ஏன் இந்த பூமியிலே ஐஸ்வர்ய வாழ்வு வாழ வேண்டும்? ஏன் இந்த பூமியிலே நாம் தரித்திரர்களாய் இருக்கக்கூடாது? நாம் ஏன் இந்த பூமியிலே கடன்காரர்களாய் வாழக்கூடாது என்பதற்கான காரணத்தை, பதிலை இந்த 3வது பகுதியிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே ஏற்கனவே 4 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, நாம் செழிப்பாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். எப்படியாவது நல்லா இருக்கணும் பிரதர், எப்படியா 4 பேரை போல நல்லா வந்துடணும் பிரதர், எப்படியான்ற வார்த்தையை விட்டுட்டு நான் நல்லா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம். ஆண்டவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறான்? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். அதான் ஆண்டவனுடைய சித்தம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும். அதான் ஆண்டவனுடைய சித்தம். ஆமென். 2வதாக நாம் பார்த்தோம், தேவனுடைய நாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? செல்வ செழிப்பாய் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். 3வதாக என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை அவரே நமக்கு கொடுக்கிறபடினாலே நாம் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? ஐஸ்வர்ய வாழ்வு வாழ வேண்டும். 4வதாக என்ன? தரித்திரம் என்கிற சாபத்துக்கு நாம் தப்பித்து கொள்ளும்படியாக. தரித்திரம் என்பது அது ஒரு சாபம். இந்த தரித்திரம் என்கிற சாபத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்லா கவனிங்க, நல்லா ஆழமாய் கவனிங்க.
கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, கர்த்தர் என்னை அந்த தரித்திரத்தின் பாதையில் நடத்துறாரு பாஸ்டர், நடத்துறாரு பிரதர். பிசாசுடைய பொய். ஏன் இது பொய்ன்னு சொல்றேன்னா, கர்த்தர் நம்ம எதிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறாருன்னா, தரித்திரம் என்கிற சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. தரித்திரம் என்கிற சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டு இப்ப மறுபடியும் கொண்டு போய் அதுல நடத்துவார நம்மள. பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்க கூடாது பாருங்க மக்களை. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் தரித்திரம் என்கிற சாபத்து நம்மளை என்ன செஞ்சிட்டார்? நீங்கள் ஆக்கி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு மறுபடியா இப்படி ஆயிற்று என்று 14 சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை தரித்திரம் என்கிற சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினதுக்கு பிறகு பிறகு கொண்டு போய் அங்கேயே நிறுத்தி, எங்க தரித்திரம் என்கிற சாபத்திலே நிறுத்தி அந்த பாதையில நம்ம நடத்துவாரா? வசனத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு. அநேக கிறிஸ்தவர்கள் வாழாமல் போனதுக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட தவறான காரியங்களை உள்ள செஞ்சிருக்கிறாங்க, பதிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் நம்மை தரித்திரம் என்ற சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார். மறுபடியும் கர்த்தர் நம்மை அங்கே கொண்டு போய் என்ன செய்ய மாட்டார்? நிறுத்தி அதே பாதையிலே நடத்த மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீதியின் பாதையிலே நடத்துகிறார், செம்மையான பாதையிலே நடத்துகிறார், செழிப்பின் பாதையிலே நடத்துகிறார், ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்துகிறார், ஐஸ்வர்ய வாழ்வியல் என்ன செய்கிறார்? கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். நம்முடைய தேவன் ஒரு தரித்திர தேவன் அல்ல. நம்முடைய தேவன் ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு ஐஸ்வர்யத்தின் தேவன் என்பதை மனதிலே பதித்து வையுங்கள். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு 5வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஏன் இந்த பூமியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான 5வது காரணம், 5வது பதில் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிற அந்த இரத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக. தேவன் நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிற அந்த இரத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாம் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும்? ஐஸ்வர்ய வாழ்வு வாழ வேண்டும், செழிப்பான வாழ்வு என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. எதை உறுதிப்படுத்தும்படி? எல்லாம் சொல்லுவோமா? உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. எதை உறுதிப்படுத்தும்படி? தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. திருமணத்தில் 2 பேர் உடன்படிக்கை பண்ணுறாங்க, அப்படித்தானே? திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட். பாருங்க, மற்ற இடங்கள்லாம் எப்படியோ நடத்துகிறாங்க கல்யாணம், நமக்கு தெரியாது, இருந்துட்டு போட்டோம். ஆனால் சர்ச்சில் எப்படி நடத்துகிறோம் கல்யாணத்தை? 2 பேரை நிற்க வச்சு சபையாருக்கு முன்னதாக வாக்கு கொடுக்க வைக்கிறோம். என்ன பண்ணுறோம்? வாக்கு கொடுக்க வைக்கிறோம். என்னுடைய சொத்து எல்லாமே யாருக்கு இனிமேல்? மனைவிக்கு. யாருக்கு? ஆமாம். கல்யாணன்றது சும்மா லேஸ் இல்லைங்க, சும்மா லேசாக எடுத்துட முடியாது கல்யாணத்தை. ஒரு மனுஷன் கூட இருந்து வாழ்கிறது என்பது சும்மா லேஸ் விளையாட்டு காரியமா? கல்யாணம் முடித்து பிள்ளைகளை பற்றி வாழ்கிறதுன்றது சும்மா லேசு கிடையாது, கவனட்டுங்க. அது அங்கே இருந்து வாக்கு கொடுக்குறாரு இந்த மனுஷன். நான் பாரு, என்னுடைய சொத்து, என்னுடைய ஆசீர்வாதம், எனக்கு உண்டாக இருக்கிற எல்லாமே இனிமேல் யாருக்கு சொந்தம்? உனக்கு சொந்தம், உனக்கு உரிமை இருக்குது. என்னுடைய துக்கம், என்னுடைய சந்தோஷம் எல்லாத்துலையும் இனிமேல் நீ என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். உன் துக்கம், உன் சந்தோஷத்தில் நான் பங்கெடுப்பேன். எனக்குரியதெல்லாம் உனக்குரியது, உனக்குரியதெல்லாம் எனக்குரியது. அப்போ அதுதான் கவனன்ட்டு. பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. எதை உறுதிப்படுத்தும்படி? உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் உனக்கு தர்றேன். ஆமே. நான் எதுக்கு உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தரேன் தெரியுமா? நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன்? இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்.
அந்த உடன்படிக்கையின் மித்தமாக நான் உனக்கு பலனை தருவேன். எதுக்கு பலனை தருவேன்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு. அப்ப உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக நாம் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும்? ஐஸ்வர்ய வாழ்வு வாழ வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்று சொல்லுகிறது. எனவே இந்த வசனத்திலிருந்து 2 காரியங்கள் நமக்கு தெளிவாகிறது. எத்தனை காரியங்கள்? 2 காரியங்கள் தெளிவாகிறது. ஒன்று, ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உடன்படிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும். எத்தனைக்கு புரிகிறது? எத்தனைக்கு புரிகிறது? ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எதை உறுதிப்படுத்த வேண்டும்? தேவனுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறு உறுதிப்படுத்தவில்லை என்றால் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கிறோம் என்றுதான் அர்த்தமாகிவிடுகிறது. என்ன சைலண்டா இருக்கிறீங்க? ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உடன்படிக்கை என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறு உறுதிப்படுத்தலைனா நாம தேவனுடைய சித்தத்துக்கு வெளியில் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். எத்தனைக்கு புரிகிறது? 2வதாக, கர்த்தருடைய உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்த ஐஸ்வர்யம் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 2 பேர் உடன்படிக்கை பண்றாங்க திருமணத்தில், அப்படித்தானே? உடன்படிக்கை பண்றாங்க. என்ன சொல்றாரு? என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையது எடுத்து நீ என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம் சொல்றாரு. இவர் பார்த்தா ஆளு நல்லா பெரிய ரொம்ப பணக்கார மனுஷனா இருக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கை பயணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கை பயணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது இவர் நல்லா ஜம்முன்னு கோட் ஷூட்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு ஆள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாரு. அந்தம்மா பார்த்தா கிழிஞ்ச சிலை கட்டி வந்து நின்றுட்டு இருக்கு. எப்படி இருக்கும்? பதில் சொல்லுங்க. அந்த அம்மா கிழிஞ்ச சிலை கட்டிக்கிட்டு தலைக்கு எண்ணெயும் தேய்க்காம பவுடரும் பூசாம ஒன்றும் பூசாம அப்படியே பிஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டு அவர் கூட நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? இவர் தாங்க என் ஹஸ்பண்டு. யாருப்பா? என் ஒய்ஃபுப்பா. என்னப்பா இப்படி வச்சிருக்கிற? நீ ஆள் பார்க்க ஜோரால ஜம்முன்னு இருக்க, பார்க்க என்ன இப்படி வச்சிருக்கிற? ஒன்றும் கொடுக்கறது இல்லையா? சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா? புரியுதா புரியலையா? நம்முடைய தேவன் யாருங்க? வானத்துக்கும் பூமிக்கும் ஓனருங்க. அவர் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அவருடையதெல்லாம் நம்முடையது. அவருடைய ஐஸ்வர்யம் நம்முடைய ஐஸ்வர்யம். சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்குது, தளர்க்க ஆரம்பிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய தேவன் ஒன்றும் தொடச்சி கட்டிட்டு ஒன்றும் இல்லாமல் கஞ்சிக்கிளி வழி இல்லாமல் அவர் ஒன்று உட்காந்துருக்கல. அவர் வானத்துக்கு பூமிக்கு ஓனர், சொந்தக்காரரு. அவர் நம்மளை தேடி வந்து ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. கல்வாரி சிலுவையிலே தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்த வச்சு அந்த ரத்தத்தின் மூலமாக ரத்த உடன்படிக்கையை நம்மோடு உடனே செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ அவருடையதெல்லாம் யாருடையது? நம்முடையது. இப்ப இதை விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குது? அவருடைய ஐஸ்வர்யங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்க ஆரம்பிக்கிறது. விசுவாசிக்கணும். கர்த்தாவே என்னோடு கூட ரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நாள் இனிமேல் நான் பிச்சைக்காரனா இருக்க மாட்டேன், ஏழையா இருக்க மாட்டேன், கடன்காரனா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய ஐஸ்வர்யங்கள் என்னுடைய வாழ்க்கையில கல்வாரி சிலுவையின் மூலமாக உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பலிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பலிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏழ்மை வெறித்து தள்ளுகிறேன், கடனை வெறித்து தள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கடனையை விட்டு விட்டு வெளியே போய் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் என்னோடு கூட ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ஐஸ்வர்யங்கள் என்னுடையது. இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பலிப்பதாக. இப்படி விசுவாசிக்கணும் வீட்டுக்குள்ளே நின்றுட்டு, இப்படி பேசணும் வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு, இது என்ன பய குடும்பமோ, தரித்திரியம் பிடிச்ச பய குடும்பம். இங்கே வந்து நம்மளை கட்டி கொடுத்துட்டாங்க, நம்மளை அங்கேயே அன்னைக்கு பொண்ணு கேட்டாங்க. போயிருக்க வேண்டியதானே? 25 வருஷம் கழிச்சு அங்கே பொண்ணு கேட்டாங்கன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது. வருஷம் 25 ஆகி போச்சு. இப்போ இருக்கிற தரித்திர நிலையை மாற்றணும்.
இப்ப கடன் பிரச்சனையான நிலையை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உடன்படிக்கையை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நினைப்பூட்டணும். கர்த்தாவே, என் கூட ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே, உடன்படிக்கை நிமித்தமாக எனக்கு நீர் என்ன செய்யணும்? இந்த காரியத்தை செஞ்சே ஆகணும் ஆண்டவரே. உடன்படிக்கை நிமித்தமாக நீர் என்னை ஆசீர்வதிச்சு ஆகணும் ஆண்டவரே. உடன்படிக்கை நிமித்தமாக எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஆண்டவரே. உடன்படிக்கை நிமித்தமாக எனக்கு நீர் என்ன செய்யணும்? உதவி செஞ்சே. இப்படி பேசணும் கத்துட்ட. போய் ஜபத்தில் போய் லவ லவ லவன்னு கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, மற்ற கிறிஸ்தவங்களாம் கத்திக்கிட்டு இருக்க மாதிரி. உடன்படிக்கை கர்த்தருக்கு நினைப்பூட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்த எது தேவைன்னா ஐஸ்வர்யம் தேவை. ஐஸ்வர்யம் இருந்தால் தான் எதை உறுதிப்படுத்த முடியும்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்த முடியும். ஆகவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒன்று, நாம் தரித்திரத்தில் தான் இருக்க விரும்புகிறேன் என்று ஒரு விசுவாசி சொன்னார் என்றால், எல்லாம் கவனிக்கிறீங்களா? சபைக்கு போகக்கூடிய ஒரு கிறிஸ்தவ விசுவாசி நான் தரித்திரத்தில் தான் இருக்க விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுவாரானால், அந்த விசுவாசி உடன்படிக்கையை உறுதிப்படுத்த செய்யவில்லை, விருப்பப்படவில்லை என்றுதான் அர்த்தம். இரண்டாவதாக, நான் தரித்திரத்தில் தான் இருக்க விரும்புகிறேன் என்று சபைக்கு வரக்கூடிய ஒரு கிறிஸ்தவ விசுவாசி சொல்லுவார் என்று சொன்னால், அந்த விசுவாசி தேவனுடைய சித்தத்துக்குள்ளே இல்லை, தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். எத்தனை புரிகிறது? அந்த விசுவாசி தேவனுடைய சித்தத்தில் இருக்க விருப்பப்படவில்லை என்றுதான் அர்த்தம். எத்தனை புரிகிறது? அது மாத்திரமல்ல, உடன்படிக்கையின் ஒரு பகுதி என்னவென்றால் ஐஸ்வர்யமாகும். உடன்படிக்கையின் ஒரு பகுதி அது என்னவென்றால் ஐஸ்வர்யமாகும். ஐஸ்வர்யம் என்பது உடன்படிக்கையில ஒரு பகுதியாகும். சரீர சுகம் என்பது உடன்படிக்கையில ஒரு பகுதியாகும். பாதுகாவல் என்பது உடன்படிக்கையில ஒரு பகுதியாகும். ஆமென். சமாதானம் என்பது உடன்படிக்கையில ஒரு பகுதியாகும். நன்மை என்பது உடன்படிக்கையில ஒரு பகுதியாகும். நீடி ஆயுள் என்பது உடன்படிக்கையில ஒரு பகுதியாகும். செழிப்பு என்பது உடன்படிக்கையில ஒரு பகுதியாகும். எனவே ஐஸ்வர்யம் இல்லை என்றால் உடன்படிக்கை என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. நீங்கள் ஐஸ்வர்ய வாழும் போதுதான் உடன்படிக்கை என்ன செய்ய முடியும்? உறுதிப்படுத்த முடியும். ஆகவே நீங்கள் இந்த பூமியிலே வெற்றி பெற உடன்படிக்கையின் தேவனை நம்புங்கள். ஆமென். உடன்படிக்கையின் தேவனை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவனை கனமண்ணுங்கள். உடன்படிக்கையின் தேவனை பற்றி கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த பூமியிலே செல்வ செழிப்பாய் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கையில ஒரு பகுதி என்னது? ஐஸ்வர்யம். கர்த்தர் எதுக்காக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? நமக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காக. ஆமென். அப்போ உடன்படிக்கையில ஒரு பகுதி என்னன்னா என்னது? சுகம். புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ 2 பேர் திருமணத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆமென். இவர் நல்ல ஆரோக்கியம், நல்ல ஜம்முன்னு நல்லா இருக்கிறார். மனைவிக்கு காய்ச்சல், உடம்புக்கு முடியல, வீட்டில் படுத்து கிடக்குது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போல எப்படி இருக்கும்? என்ன மனுஷன் இவ்வளோ பணம் வச்சிருக்கிறேன், மனைவி வியாதியில் படுத்து கிடக்குது, கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். அப்போ உடன்படிக்கை எதுக்கு? உடன்படிக்கையில் முக்கியமான ஒரு அம்சம் என்ன? சரீர சுகம். ஆமென். அப்போ மனைவியுடைய சரீர சுகத்தை பார்த்துக்கிறணும், கேர் எடுக்கணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இந்த உடன்படிக்கையில் ஒரு பகுதி என்ன? சரீர சுகம். விளங்கிருச்சா? இது விளங்கிச்சுன்னா அது விளங்கிரும். எது விளங்கிரும்? ஐஸ்வர்யம் விளங்கிரும். அப்போ உடன்படிக்கையில் ஒரு பகுதி என்ன? ஐஸ்வர்யம். உடன்படிக்கையில் ஒரு பகுதி என்ன? பாதுகாவல். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். அப்போ உடன்படிக்கையில் ஒரு பகுதி என்ன? சமாதானம். உடன்படிக்கையில் ஒரு பகுதி என்ன? நன்மை. உடன்படிக்கையில் ஒரு பகுதி என்ன? செழிப்பு. ஹல்லேலூயா. கல்யாணம் முடிஞ்சு 2 பேர் ஊருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிறோமே. சொந்த ஊருக்கு போகிறாங்க. சொந்த ஊருக்கு போகிறாங்க. கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்தில் உள்ளவங்களாம் பார்ப்பாங்க. பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? யாரை பார்ப்பாங்க? பொண்ணை தான் மெயினாக பார்ப்பாங்க. யாரை பார்ப்பாங்க? ஏன்னா இவங்கள பார்த்தா யார் தெரிஞ்சிருது? அவர் தெரிஞ்சிருது. பரவாயில்ல, மனைவி நல்லா என்ன செஞ்சுருக்கிறான்? வச்சிருக்கிறான். நல்லா என்ன செஞ்சுருக்கிறான்? வச்சிருக்கிறான். நாம் நல்லா இருக்கிறத பார்த்து இந்த ஊர் பார்க்குது. பரவாயில்ல, அவங்க கடவுள் நல்லா வச்சிருக்கிறாரியா.
இப்படி சொல்லணுமா? பாவை அவங்க கடவுளே சாப்பாட்டு வழி இல்லாமல் இருப்பார் போல, பாரு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ நாம் நல்லா இருக்கும்போது தான் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தப்படுகிறது. புரிஞ்சுக்குங்க வசனத்தை, சத்தியத்தை. நாம் செல்வ செழிப்பாக இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையே என்ன செய்யப்படுகிறது? பரவாயில்ல, அந்த பிள்ளைக்கு இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுத்தோம்டா, நல்லா வச்சுருக்காண்டா, இருக்கிறான் பாரு தரித்திரம் பிடிச்ச பைய, நம்ம எப்படி கொடுத்தோம் பிள்ளைய கிளி மாதிரி வச்சிருக்கான் பாரு காக்கா மாதிரி, அப்படின்னா எப்படி இருக்கும்? புரியுதா? இதை கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் ஈஸியாக. இது விளங்குச்சுன்னா அது விளங்குச்சுன்னா இது விளங்கிடும். அப்போ கர்த்தர் எதுக்காக நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? நம்மளை பசியிலையும் பட்டினிலையும் வியாதியிலையும் தரித்திரத்திலையும் அப்படியே கடங்கப்பா அப்படின்னு விடுறதுக்கா? அதுக்கு எதுக்கு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு அவர் மட்டும் சும்மா இருந்திருக்கலாம்ல, உடன்படிக்கையே பண்ணாம. புரியுதா? அப்ப எதுக்காக அவர் எங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுப்பதற்காக, என்னை சுகமாக வைத்துக் கொள்வதற்காக, என்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக, என்னை சமாதானத்தில் நிரப்புவதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக, எனக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக, என் தேவைகளெல்லாம் சந்திப்பதற்காக, எனக்கு நீடி ஆயுளை கொடுப்பதற்காக. அப்போ உடன்படிக்கையில் ஒரு பகுதி என்னன்னா ஐஸ்வர்யம், சுகம், நல்வாழ்வு, ஆசீர்வாதம், வெற்றி, நன்மை, பாதுகாவல், சமாதானம், இதெல்லாம் உடன்படிக்கையில் ஒரு பகுதி. ஹல்லேலூயா. ஆகையால் தான் யாரை நம்பணும்? உடன்படிக்கையின் தேவனை நம்பணும். உடன்படிக்கையை பற்றி கொள்ளணும். உடன்படிக்கையை என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனைக்கு புரிகிறது? அப்போ ஏன் இந்த பூமியிலே நாம் செல்வ செழிப்பாய் வாழ வேண்டும்? ஏன் இந்த பூமியில் ஐஸ்வர்ய வாழ்வு வாழ வேண்டும்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. சத்திய வேதத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு ஏழையாக இருந்தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஒரு ஏழையாக இருந்தான். அவங்க அப்பாவுடைய பேரு தேராகு. அவங்க அப்பாவுடைய பேரு தேராகு. 3 பசங்க, அதில் ஒரு பையன்தான் ஆபிரகாம். இவங்க அப்பாவுக்கு தொழில் என்னன்னா, மண்ணெல்லாம் குழைச்சி பொம்மைகளை செய்து, இந்த பொம்மைகளுக்கு கலர் பெயின்லாம் அடித்து அந்த பொம்மைகள்லாம் கொண்டு போய் தெருவில் விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன்தான் யார்? ஆபிரகாமுடைய அப்பா தேராகு. நான் கேட்குறேன், இந்த களிமண்ணை குழைச்சி அதில் பொம்மை செஞ்சு அதுக்கு பெயிண்டெல்லாம் அடித்து அதெல்லாம் தெருவில் போய் விற்றா எவ்வளோ வருமானம் வரும்? அதை வச்சு வாழ்க்கை நடத்தணும். எப்படி வாழ்ந்துருப்பாரு? அப்போ ஆபிரகாம் பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, பெரிய சீமான்லாம் கிடையாது, பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்லாம் கிடையாது. சாதாரண ஒரு வாழ்வு, சாதாரண ஒரு இடத்துல இருக்கிறாரு. இந்த மனுஷனை கர்த்தர் தேடி வர்றாரு. யார? ஆபிரகாம கர்த்தர் என்ன செய்யறாரு? தேடி வர்றாரு. தேடி வந்து அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த சத்திய வேதத்தெல்லாம் பார்க்கிறோம். எதை ஏற்படுத்துகிறாரு? ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். எதற்காக இந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார் என்றார், பல நோக்கத்துக்காக உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு. வா, நான் உன்னை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன், நான் கூப்பிடுற இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு. எதுக்கு அழைக்கிறாரு? பல நோக்கங்களுக்காக அழைக்கிறார். இந்த அழைப்பை குறித்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். பிறகு கர்த்தர் பாருங்க, அந்த தேசத்தை இவனுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இதை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிறகு இவனோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். எதை ஏற்படுத்துறாரு? உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாரு. எதுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு? வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தி நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ள போதும். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பண்றாரு? உடன்படிக்கையை பண்ணுகிறார்.
எனவே தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணுகிறதை இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு ஏழையாயிருந்த மனுஷனை கர்த்தர் அழைக்கிறார், அழைத்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வருகிறாரு. இப்ப கானான் தேசத்துல வச்சு அவன் கூட ஒரு இரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இதுக்கு பிந்தின வசனங்களை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்த்தர் மிருக ஜீவத்தை கொண்டு வர சொல்றாரு, அதை நடுவாக துண்டிக்க சொல்றாரு, அதை நடுவாக கடந்து போய் என்று சொல்லுகிறார். அக்கினி அங்கே கடந்து போனது என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அங்கே கடந்து போகிறார். 2 பேர் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். பரலோகத்தின் தேவனும் ஆபிரகாம் என்ன செய்கிறார்கள்? உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். சரி, உடன்படிக்கை பண்ணினதுடைய ரிசல்ட் என்ன? அதனுடைய விளைவு என்ன? பரலோகத்தின் தேவன் ஒரு மனுஷனை தேடி வந்து ஏன் அவன் கூட உடன்படிக்கை பண்ணணும்? உடன்படிக்கை பண்ணினதுடைய ரிசல்ட் என்ன? உடன்படிக்கை பண்ணினதுடைய விளைவு என்ன? பல நோக்கத்துக்காக கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கையை பண்ணினார். அதுல ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். உடன்படிக்கை பண்ணினுடைய விளைவு என்ன? ஆபிரகாம் ஓட்டாண்டியா மாறிட்டானா? ஆபிரகாம் ஏற்கனவே இருந்த நிலைமையை விட ரொம்ப மோசமா போயிட்டானா? ஆபிரகாம் சீமானாய் மாறினான் என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். சத்தியவேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். சாதாரண நிலைமையில் இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி ஆக்குறாரு பாருங்க. எதுக்கு அப்படி பண்றாரு? உடன்படிக்கை நிமித்தமாக. அவன் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்ல, உடன்படிக்கை பண்ணி நிமித்தமாக கர்த்தர் இவன் என்ன செய்யறாரு? சீமானாய் மாற்றி காண்பிக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். யாராயிருந்தான்? வரும்போது சீமானாலாம் வரல, வரும்போது வெள்ளியும் பொண்ணெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு 5-6 ஆட்டுக்குட்டியை அழைச்சிட்டு வந்திருக்கலாம், சாதாரண நிலைமை, அவ்வளவுதான். ஆனால் இங்க வந்த பிறகு பாருங்க என்ன நடக்குது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அழைப்பின் மித்தமாக ஆசீர்வதிக்கிறார். உடன்படிக்கையின் மித்தமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒட்டகங்களையும் கழுதையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானாகிய ஆபிரகாமை சீமானாய் ஆக்கி இருக்கிறார். இவன் ஒன்றும் உழைச்சு சம்பாதிக்கல, இவனுடைய நெத்தி வேர்வல்ல, கர்த்தருடைய உடன்படிக்கை. ஆமென். உடன்படிக்கை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் ஆடு மாடை தர்றாரு, வெள்ளியை தர்றாரு, பொண்ணை தர்றாரு, ஒட்டகத்தை கழுதைகளை தர்றாரு, வேலைக்காரிகளை தர்றாரு. எதை உறுதிப்படுத்த? உடன்படிக்கையை உறுதிப்படுத்த. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். உடன்படிக்கை நிமித்தமாக அவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு தந்தையாக வேண்டும். உடன்படிக்கை நிமித்தமாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு தந்தே ஆக வேலைக்காரங்களுக்கு சொல்லுவோம். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை உறுதிப்படுத்துவதற்காக என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்த நிலையிலே இருக்கும்போதுதான் எது உறுதிப்பட்டது? உடன்படிக்கை உறுதிப்பட்டது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க, அந்த ஆள் கூட கடவுள் இருக்காரியா, கடவுள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. யாரு கூட? ஆபிரகாமோட. அவங்க கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. எது வச்சுக்கிறாத, இது வம்பும் இழுத்துறாத, ஏன்னா அவர் வந்து நிற்பாரு. எவரு? அவரே வந்து நிற்பார் சப்போர்ட்டுக்கு, அவரே வந்து பாதுகாப்பார், அவரே வந்து யுத்தம் பண்ணுவாரு. அவர்கிட்ட எது வம்பு பண்ணிக்கிறாத, ஏன்னா அந்த மனுஷன் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறாரு. உடன்படிக்கை நிமித்தமாக இவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அப்போ உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறதுக்கு எது வேணும்? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் இருந்தால் தான் உடன்படிக்கை என்ன செய்யும்? உறுதிப்படும். சபைக்கு வந்து 5 வருஷம் ஆகி 10 வருஷம் ஆகியும் இன்னும் அப்படியே நிலைமையில் இருந்தோம்னா நல்லா இருக்கும். எது உறுதிப்படாது?
உடன்படிக்கை உறுதிப்படாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து மேலே எழும்பணும், மேலே எழும்பணும். மேலே எழும்பி வந்து, கர்த்தாவே உம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும், உம்முடைய உடன்படிக்கை என்ன செய்யும்? உறுதிப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்த நிலையில் இருக்கும்போது தான் உடன்படிக்கை உறுதிப்படுகிறது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்த நிலையிலே வரும்போது தான் கர்த்தருடைய உடன்படிக்கை என்ன செய்யப்படும்? உறுதிப்படும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் ஆபிரகாம் இடத்திலே சொன்னார். என்ன சொன்னார்? என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் நான் ஸ்தாபிப்பேன். எப்படிப்பட்ட உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன்? நித்திய உடன்படிக்கையாய் நான் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். வாசிங்க, ஆதியாகமம் 17:7. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இது ஆபிரகாமோடு மட்டும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை கிடையாது. நித்திய உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க, நித்திய உடன்படிக்கை. எனவே உடன்படிக்கையின் மித்தம் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினார். தேவன் செய்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை தரித்திர உடன்படிக்கை அல்ல, அந்த உடன்படிக்கை ஐஸ்வர்ய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார்ல, அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? தரித்திர உடன்படிக்கையா? ஐஸ்வர்ய உடன்படிக்கை. ஆகவே கர்த்தர் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த நித்திய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நித்திய உடன்படிக்கை நிமித்தமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும், நம்மை உயர்த்தியே ஆக வேண்டும், நம்முடைய தேவைகளை சந்தித்தே ஆக வேண்டும், நம்மை சுகமாக்கியே ஆக வேண்டும், நம்மை பாதுகாத்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தே. ஆகையால் தான் சொன்னேன், உடன்படிக்கையில் ஒரு பகுதி என்னன்னா ஐஸ்வர்யம், உடன்படிக்கையில் ஒரு பகுதி என்னன்னா சரீர சுகம், உடன்படிக்கையில் ஒரு பகுதி என்னன்னா பாதுகாவல், வெற்றி. ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். அது மாத்திரமல்ல, சத்திய வேதத்தில் ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுடைய குமாரன். இவனோடு கூட கர்த்தர் செஞ்சிருந்தாரு, உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 26:12-13. இந்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாயாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கணும்? அதான் உடன்படிக்கை. அதான் ஏன்ப்பா அவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அப்படின்னா, அவன் அப்பா ஆபிரகாமோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. உன் சந்ததியோடு உடன்படிக்கை பண்ணுவேன், இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஆபிரகாம் இன்னைக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், ஆபிரகாமோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையின் தேவன் இருக்கிறாரு. அந்த உடன்படிக்கையின் மித்தமாக ஈசாக்கை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். ஈசாக்கு வர வர என்னவாயானா? விருத்தி அடைந்தான், ஐஸ்வர்யவானாயானான். ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாரு? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக. அப்ப ஐஸ்வர்யம் இருந்தால் எதை உறுதிப்படுத்தலாம்? உறுதிப்படுத்தலாம். இங்கே பஞ்ச தேசத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேசமே பஞ்சத்தில் இருந்தாலும் உடன்படிக்கையின் ஜனங்கள் பஞ்சத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர், உங்களுக்கு தெரியாதா காலம் கடைசி காலம், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னா? அதனால் அங்கங்கே பஞ்சமெல்லாம் வருது பாஸ்டர். ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னா? அப்போ எல்லாருக்கும் பஞ்சம்னா நமக்குன்னு இழுக்காதீங்க. நமக்குன்னு கிண்ணறத்தை என்ன செய்யாதீங்க, அப்படி இழுக்காதீங்க. ஸ்டாப் பண்ணுங்க, ஹோல்ட் ஆன், பாட்டுங்க. பஞ்சத்தில்
நாம் பஞ்ச வாழ்வு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உடன்படிக்கையின் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. உலகத்தில் பஞ்சம் வந்தாலும் நாமும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்போம். ஆமென். எனவே பஞ்சத்தில் இருந்தால், இந்த தேசமே பஞ்சத்தில் இருந்தாலும் உடன்படிக்கையின் ஜனங்கள் பஞ்சத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேசமே பஞ்சத்தில் இருந்தாலும் உடன்படிக்கையின் ஜனங்கள் பஞ்சத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. சத்தியவேதத்தில் யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கையின் மித்தமாக கர்த்தர் பேரனையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் யார் ஆசீர்வதிக்கிறாரு? பேரனையும் ஆசீர்வதிக்கிறாரு. வாசிப்போம். ஆதியாகமம் 32:9-10. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பேரன் சொல்றான், தகப்பனாய் ஆபிரகாமே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே என்று சொல்லுகிறான். ஏன் இதை சொல்லணும்? ஆபிரகாமோடு கர்த்தர் செஞ்சிருந்தாரு, உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு. ஈசாக்கோடு கர்த்தர் செஞ்சிருந்தாரு, உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு. இப்போ யாக்கோபோடு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெறும் கோலும் கையுமா இந்த இடத்த விட்டு நான் என்ன செஞ்சேன்? கையில் ஒரு குச்சி, கையில் நம்ம ஊரில் கோவிச்சுட்டு போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அம்மா வீட்டுக்கு அந்த காலத்தில் என்ன செஞ்சிருவாங்க? கோவிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க வேகமாக. அந்த காலத்தில் ஸ்கூட்டர்லாம் கிடையாது. ஒரு மஞ்சப்பை, என்ன பை? மஞ்சப்பையில் 2 துணி இருக்கும் உள்ள. ஏன் எங்கேயாவது காலுகள் வலிச்சுன்னா தலையில் வச்சு தூங்குறதுக்கு மஞ்சப்பை. யாக்கோப்பிட்ட மஞ்சப்பை இல்லை, துணி இல்லை, கையில் ஒரு குச்சி தான் இருக்குது. எதுக்கு குச்சி? ஏதாவது மிருக ஜீவனை வந்து நம்மளை கடிக்க வச்சுன்னா குச்சியை வச்சு விரட்டுறதுக்கு. இவன் ஏற்கனவே கொஞ்சம் பயந்த சுபாவம் போல இந்த பையன். அதனால் இந்த யோர்தானை விட்டு கடந்து போகும்போது கோலும் கையுமா போனேன் ஆண்டவரே. இப்போ 20 வருஷம் கழித்து வந்திருக்கிற இது யோர்தான் நதிக்கு. இப்போ எப்படி இருக்கிறேன்? 2 பரிவாரங்களை உடையவனா. பரி என்றால் குதிரை என்ற அர்த்தம், இராணுவம் என்ற அர்த்தம். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஆபிரகாம்கிட்ட இருந்த சொத்தை விட, ஈசாக்கிட்ட இருந்த சொத்தை விட யாக்கோபிட்ட தான் நிறையா இருந்துச்சான். எப்படி? யாக்கோபிட்ட தான் நிறையா இருந்துச்சான். ஏன்னா 2 பரிவாரம் என்பது 2 பெரிய கம்பெனிக்கு சமானம், பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கர்த்தர் ஏன் இவ்வளவு பண்ணுறாரு இந்த பயலுக்கு? உடன்படிக்கையின் மித்தமாக, உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக, உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் இப்போ எவ்வளவு பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அதனாலேயே அவர் நம்மளை வாழ வைக்கிறாரு. அதனாலே அவர் நம்மளை அப்போ வாழ்ந்து காமிக்கணும். வாழ்ந்து காமிக்கும் போது தான் கர்த்தராகிய இயேசு நாமம் தேனி பட்டணத்திலே, அள்ளி நகரத்திலே மகிமைப்படும், பிசி பட்டியிலே மகிமைப்படும், உண்மைய கவனம்பட்டியிலே மகிமைப்படும், குறிஞ்சி நகரிலே மகிமை. எல்லாம் இருக்கிறீங்களா? வாழ்ந்து காமிக்கணும். உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் இதெல்லாம் செய்கிறார். சத்தியவேதத்தில் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோசேப்பு யாரு? யாக்கோபுடைய 11வது பையன். அதாவது பசங்களுடைய கணக்கு பிரகாரம் 11வது பையன், 12வது பையன் பெஞ்சமின். இதுக்கிடையில் பெண் பிள்ளைகள்லாம் பிறந்திருக்கிறாங்க யாக்கோபுக்கு. அதெல்லாம் கணக்கில் எடுக்கலை, ஆண் பிள்ளைகளை மட்டும்தான் கணக்கில் எடுத்திருக்கிறாங்க.
ஆகவே ஆண் பிள்ளைகள் கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது 12வது பையன் யாரு? 11வது பையன் யாரு? யோசேப்பு. இந்த யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டான் இல்லையா? வாசிங்க ஆதியாகமம் 41:37 முதல் 43 வரைக்கும். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாய் ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் ஆக்கினான். யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், யோசேப்பை அவங்க அண்ணன் 10 பேரும் சேர்ந்து குழியில் போட்டாங்க. பிறகு இவன் எகிப்து கொண்டு போகப்படுகிறான். போர்த்திபாரோடைய வீட்டில் இருக்கிறான். அங்கிருந்து தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. குழியில் போட்டாங்க, பிறகு சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனால் தேவன் இவனோடு கூட இருந்து அவங்க தாத்தா ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக இவனை எகிப்து தேசத்தில் உயர்த்துறார். எது நிமித்தமாக உயர்த்துறாரு? அவங்க தாத்தா ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கை நிமித்தமாக யாரை உயர்த்துறாரு? யோசேப்பை உயர்த்துறாரு. ஏன் உயர்த்துறாரு? உடன்படிக்கையின் நிமித்தமாக. எது நிமித்தமாக? உடன்படிக்கையின் நிமித்தமாக. இங்கே நம்ம பார்க்குறோம் 42வது வசனத்தில் 43வது வசனத்தில் மோதிரத்தை மாட்டுறாங்க, மெல்லிய வஸ்திரத்தை உடுத்துறாங்க, கழுத்தில் சரப்பணி, பொன் சரப்பணி. நான் கேட்குறேன், பார்வோன் ராஜா பிளாஸ்டிக்கில் மோதிரம் போட்டு விட்டுருப்பாரு? இல்லை பிளாஸ்டிக் வயரில் புண்டுறாங்களே சின்ன பிள்ளைங்க, அதில் மோதிரம் போட்டுருப்பாரா? மெல்லிய வஸ்திரம். என்ன வஸ்திரம்? அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பொன் சரப்பணி. பொன், அதாவது தங்க காசில் மாலை போடுவாங்களே நம்ம ஊரில், பார்த்துருக்கீங்களா? டூப்ளிகேட்டாக இருக்கும், வாடகைக்கு விற்பாங்கல்ல. கல்யாணத்துக்கு போட்டு விடுங்க, வாடகைக்கு வாங்கிட்டு வந்து. பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே கவரிங். ஏன் அதுக்கு கவரிங்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பேர்? கவர் பண்ணுறதுக்கு. என்னது? இதை அதெல்லாம் போட்டு அப்படியே கவர் பண்ணி நிப்பாட்டிடணும் பொண்ணை கல்யாணத்துக்கு. அதுக்கு பிறகு என்னது? இது கவரிங்லாம் கிடையாது, ஒரிஜினல் காசு மாலை. கழுத்தில் போட்டு மோதிரத்தை போட்டு மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி ரதத்தில் ஏற்றி முன்னால் 10 பேர் சொல்கிற மாதிரி ஆளெல்லாம் விட்டு வச்சாச்சு. இவ்வளவு எப்படி? எதனால? உடன்படிக்கையின் மித்தமாக. அப்போ ஏன் நாம் இந்த பூமியில் நல்லா இருக்கணும்? தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையின் மித்தமாக. பாஸ்டர், இந்த சரப்பணியெல்லாம் கழுத்தில் போட்டால் பரலோகம் போக முடியுமா பாஸ்டர்? பரலோகம் போக முடியுமா? கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன பேசப்படுகிறது? மோதிரமா போட்டிருக்க, நீ எப்படி பரலோகம் பார்த்துருவேன்? நான் இவர் என்னமோ பரலோகத்தின் வாசலே உட்காந்து குத்த வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி
எல்லாம் இருக்கிறீங்களா? பரலோகத்தினுடைய கேட்டோடைய சாவியை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? இந்த பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாரு போல. நீ எப்படி பரலோகம் போவ நான் பார்த்துருவேன். யோசேப்பு மோதிரம் போட்டிருந்தாருப்பா, கழுத்தில் என்ன பண்ணி பொன் சர பண்ணி போட்டிருந்தாரு, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. ரதமெல்லாம் உனக்கு தேவைப்படுதா? ஏன் நடந்து போகக்கூடாதா? இன்னைக்கு பார்வோன் ராஜாவும் யோசேப்பு இருந்தாருன்னா எதில் போயிருப்பாங்க தெரியுமா? பென்ஸ் காரில் போயிருப்பாங்க. என்ன காரில்? எத்தனையோ கோடின்னு சொல்கிறாங்க அந்த காரு. எந்த காரில் ஏற்றிருப்பாரு? இன்னைக்கு பார்வோன் ராஜாவும் யோசேப்பு இருந்தாங்கன்னா எதில் ஏற்றிருப்பாரு? பென்ஸ் காரில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுருப்பாரு. அன்னைக்கு இருந்தது இதுதான் ரதம். எவ்வளோ ஜோராக இருந்திருக்கும் பாருங்க. வல்லரசு நாடு எகிப்து, அன்னைக்கு செழிப்பான நாடு எகிப்து, பெரிய தேசம். அது என்ன மாதிரி இருந்திருக்கும் பாருங்க அந்த ரதம், ஜோரா அலங்காரமா. அதில் ஏறி மனுஷன் போகிறார். யாரு? ஆபிரகாமுடைய பேரன். ஏன் இவ்வளவு? அதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ ஏன் நாம் இந்த பூமியில் நல்லா இருக்கணும்? ஏன் செழிப்பாக இருக்கணும்? ஏன் நல்வாழ்வு வாழணும்? ஏன் ஐஸ்வர்ய வாழ்வு வாழணும்? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக. எதை உறுதிப்படுத்துவதற்காக? உறுதிப்படுத்துவதற்காக. பாஸ்டர், மோதிரம்லாம் போட்டா, சரப்பணிலாம் போட்டா அது பாவம் இல்லையா பாஸ்டர்? யோசேப்பு பாவம் செய்வதை வெறுத்தான் என்று சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப எது பாவம்? புரியுதா உங்களுக்கு? பாவம் செய்வதை வெறுத்து ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓடிட்டான். யாரு? யோசேப்பு. அப்ப எது பாவம், எது பாவம் இல்லை? புரியுதா? தங்கத்தில் மோதிரம் போடுறதும் கழுத்தில் சரப்பணி போடுறதும் எது கிடையாது. அது பாவமா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? பார்வோன் ராஜாட்ட கையெடுத்து கும்பிட்டு, ஐயா இதெல்லாம் பாவம், மோதிரம் போடுறது, தங்கத்தில் சரப்பணி போடுறது, மெல்லிய ட்ரெஸ் எல்லாம் போடுறது, இப்படி நாங்கள்லாம் இப்படிப்பட்ட பின்னணியிலேருந்து வர்றோம், அதனால் இதெல்லாம் வேணாம், நான் சும்மா தெருவில் நடந்து போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். சொல்லலை. வாங்கி போட்டுக்கிட்டாரு. வாங்கி என்ன செஞ்சுக்கிட்டாரு? போட்டுக்கிட்டாரு. அப்போ மோதிரம் போடுறதும் சரப்பணி போடுறதும் நல்ல ஷூ போடுறதும் நல்ல ட்ரெஸ்ஸு போடுறதும் பாவம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் கடவுளே என்ன செய்கிறார்? மனுஷனுக்கு கொடுக்கிறாரு. எதுக்காக? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. எனவே உடன்படிக்கை உறுதிப்படுத்த எது தேவை? ஐஸ்வர்யம் தேவை. அடுத்த வாரத்தில் இஸ்ரவேல் மக்களை குறித்து பார்க்க போகிறோம். அவர்களோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். மோசையோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். பிறகு இந்த நித்திய உடன்படிக்கை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆழமாய் பார்க்க போகிறோம். அப்ப கர்த்தர் ஏன் உடன்படிக்கை நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நமக்கு கொடுப்பதற்காக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எதை வெறுக்கணும்? தரித்திரத்தை வெறுக்கணும், ஏழ்மையை வெறுக்கணும், கடன் பிரச்சனையை வெறுக்கணும். உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக என்னோடு கூட உடன்படிக்கையை செய்திருக்கிறீர், ஏற்படுத்தி இருக்கிறீர். இந்த உடன்படிக்கை நீர் உறுதிப்படுத்தும். உடன்படிக்கை நிமித்தமாக எனக்கு நீர் ஐஸ்வர்யத்தை தார். உடன்படிக்கை நிமித்தமாக நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். உடன்படிக்கை நிமித்தமாக நீர் என்னை சுகமாக்கும். உடன்படிக்கை நிமித்தமாக நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். உடன்படிக்கை நிமித்தமாக என்னுடைய குடும்பத்தை நீர் செழிக்க பண்ணும். ஹல்லேலூயா. தாவீது நாட்களில் இந்த உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வர்றாங்க. என்ன செய்கிறாங்க? கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது ஒரு பிரச்சனையாகி போச்சு. அடுத்த வாரம் பார்க்க போகிறத பயத்தில் அந்த உடன்படிக்கை போய் ஒருத்தர் வீட்டில் வச்சுட்டாங்க. யார் வீட்டில்? அடுத்த வாரம் பார்ப்போம். ஒருத்தர் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டேய், உடன்படிக்கை பெட்டி இவங்க போயிடுச்சு, எப்போ அவன் வீட்டில் சாவு நடக்க போதோ தெரியலடா அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாவு நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. சாதாரண மனுஷன் அடிச்சு போய்கிட்டு இருக்கிறான். செழிப்புனாலும் செழிப்பு, அந்த மாதிரி செழிப்பு.
சாதாரணமாக இருந்த குடும்பம் தலைத்து ஓங்கி போய்கிட்டு இருக்குது. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க, அதை குறித்த ஒரு வீடியோ இந்த இதில் போட்டிருக்கிறாங்க தயாரித்து. அடே அப்பா, அவனுடைய வீடு ஊருக்கு வெளியில் அவுட்டரில் இருக்குது, அவனுடைய நிலமெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. அவன் பாருங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அப்படியோ இருக்கிற ஏதோ அன்றாட இருக்கிறான். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வச்ச உடனேயே அவன் நிலமெல்லாம் செழிப்படையுது, ஏக்கர் கணக்கில் செழிப்படையுது. செழிப்படைகிறத பார்த்தா தாவீதுக்கு பார்க்குறான், இந்த உடன்படிக்கை பெட்டி உடனே கொண்டு வந்திருப்பான். உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சுறீங்க, கொண்டு வந்துரு. உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் மித்தமாக செழிப்பு உண்டாகுது, உடன்படிக்கையின் மித்தமாக ஐஸ்வர்யம் உண்டாகுது. பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கையின் மித்தமாக நாம செழிப்படைஞ்சே ஆகணும். இதை எந்த ஊழியக்காரன் மறுத்து பேச முடியாது, மலிப்பி பேச முடியாது. அப்படி இல்லை இப்படி இல்லை, இது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, எந்த ஏற்பாடாக இருந்தால் என்ன, உடன்படிக்கையின் தேவனே கூட இருக்கிறாரு, செழிப்பின் தேவனே கூட இருக்கிறாரு. அவர் எங்கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், ரத்த உடன்படிக்கை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதனாலேயே நான் செழிப்பாக இருந்தே ஆகணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம்.